சமீபத்தில் தான் விஜய் பிரியங்கா அவர்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எல்லோருமே தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. யாருக்குமே தெரியாமல் இவங்க திடீர்னு சர்ப்ரைஸாக திருமணம் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவுமே ஷேர் பண்ணலையேன்னு எல்லாருமே சமூக வலைதளங்களில் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க. மாக்காப்பா அவர்கள் ஏன் வரல அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் பிரியங்கா அவர்கள் தன்னுடைய கணவர் தனக்காக வைத்திருந்த பொருள்களை அதுவும் அவர் கட்டிலுக்கடியில் வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவர் தான் பிரியங்கா கூட எங்கெல்லாம் போனார், என்னெல்லாம் பண்ணார், அதற்கப்புறமாக என்ன ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, அதையும் தாண்டி என்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு 90s 80s கிட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப சேஃபாக வச்சுருக்கிறாராம். அதை பார்த்துட்டு என்னடா இது, நம்மளை இந்த அளவுக்கு அவர் விரும்பியிருக்காரு அப்படின்னு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்காங்களாம் விஜய் பிரியங்கா அவர்கள். ஏற்கனவே தனக்கேற்ற மாதிரியாக ஒரு ஆள் வந்தால் தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன், அதற்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நிறைய இடங்களில் விஜய் பிரியங்கா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் ரொம்பவே ஷாக் மேலே ஷாக்காக அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காராம். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ணுறது, அதற்கப்புறம் இந்த மாதிரி அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் சேமித்து வைக்கிறதுன்னு நிறைய பண்ணி வந்துட்டுருக்காராம். அவர் சொன்னாராம், நம்மளுடைய வயதான காலத்தில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பெரிதாக தெரியும். அதில் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுத்து வைக்கிறத தாண்டி இந்த மாதிரி நீ கொடுத்துருக்கக்கூடிய பொருள்களை நான் ரொம்ப சேஃபாக வச்சேன்னா இது நிறைய ஞாபகங்களை எனக்கு ஃப்யூச்சரில் ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்ப அவர் லவ்வபிளாக சொல்லியிருக்கிறாராம். இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் விஜய் பிரியங்கா அவர்களுக்கு எமோஷனல் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கான். இதுதான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. விஜய் பிரியங்கா அவர்கள் இந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தனக்கேற்ற மாதிரியாக ஒரு நபர் வரணும், அவரை நம்ம திருமணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இந்த திருமணத்தை பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல ஏற்கனவே அவங்க தனக்கு ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் இருந்துச்சு. ஏற்கனவே விஜய் பிரியங்கா அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் கூட எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆள் வேணும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும், எனக்கும் அம்மா ஆகணும், சராசரி பொண்ணுங்க போல் வாழணும் ஆசை இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் தான் இப்போ அவங்களுக்கு கிடைச்ச நபரை வச்சு அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்லபடியாக இருக்கணும்னு அவங்களுடைய ரசிகர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் விஜய் பிரியங்கா அவர்களுடைய வாழ்க்கை இதுக்கப்புறமாகவாது அவங்க ஏற்ற மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ இந்த விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.